படித்த வேட்பாளர் வந்திருக்காரு. இவ்வளவு வருஷம் இல்லாம ஒரு நல்ல வேட்பாளர், ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் வந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு வேட்பாளர் பார்க்கவே முடியாது. அதனாலதான் நாங்க வெளியில இறங்கிட்டோம். இவருக்காக ஓட்டு கேட்கிறோம். ஒவ்வொரு இடமா போய் செய்யறோம். இவங்களுக்கு பாருங்க வயசு தினம் காலையில 6 மணிலிருந்து நைட்டு 10 மணி மட்டும் வாக்கு கேட்கிறாங்க. எதனால இதெல்லாம் ஒரு மாற்றம் கொடுக்கும். 19ஆம் தேதி நம்ம நொய்யலாட்டை காப்பாற்றணும், தண்ணீரை காப்பாற்றணும், குடிநீருக்காக ஒரு மாற்றத்தை கொடுங்க. சட்டமன்றத்தில் திமுக உட்கார வச்சு, இந்த 10 எம்எல்ஏ ஏடிஎம்கே உட்கார வச்சு ஒரு மாற்றம் கொடுங்க. நம்ம பாஜகவுக்கு பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். தாமரை சின்னத்துல அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அவ்வளவு படித்த நபர் 39 வயசுல ஐபிஎஸ் தூக்கி போட்டு வந்திருக்கிறாரு. நம்ம உட்கார்ந்து சொகுசா உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா இங்க இறங்கி போராடுறாரு. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தாமரை சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. எதுக்காக? தண்ணீருக்காக, நம்ம ஆத்துக்காக. ஆறுங்கிறது தண்ணீருங்கிறது நம்ம அம்மா மாதிரி. அதை வணங்கி நம்ம எல்லா செயலையும் செய்வோம். இறந்துட்டாங்கன்னா எங்க போய் நம்ம எல்லாம் கரைக்கிறோங்க? நம்ம நதி அவ்வளோ முக்கியம். நதி இருந்தாதான் மக்கள் வாழவே முடியும். தண்ணி இல்லைன்னா மக்கள் வாழவே முடியாது. அப்படி இருக்கும்போது நொய்யல் நதியை இவர் காப்பாற்றி தர, மீட்டெடுத்து தரங்கிறார். ஒரு வாய்ப்பு கொடுங்க போதும். நம்ம திமுகவுக்கு மாத்தி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாத்தி ஓட்டு போட்டது போதும். ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம், ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம். நாங்க இளைஞர்கள் உங்களை கெஞ்சி கேட்கிறோம். ஒரு வாய்ப்பு மாத்தி கொடுங்க. மறந்துடாதீங்க, இந்த முறை தாமரை சின்னத்துல அண்ணாமலை அண்ணாக்கு நீங்க ஓட்டு போடுங்க. மிகப்பெரிய வெற்றி கொடுங்க. 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும். தாழ்மையுடன் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஒரு சின்ன உறுதிமொழி மட்டும். செழிக்க, கோவை செழிக்க, நீர்நிலை செழிக்க, மண்வளம் தலைக்க, வரும் தலைமுறை விளங்க, நொய்யல் போற்றிட, அண்ணாமலை அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்போம் என்று உறுதி கூறுகிறோம். ரொம்ப நன்றிங்க. நீங்க தான் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோட நாங்க கலந்துக்கிறோம்.